வணக்கம் தோழர். நான் லக்ஷ்மி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம்னா, இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா யாரு? அவங்கள எதனால நம்ம இன்ட்ரோவர்ட்ன்னு கூப்பிடுறோம்? அவங்க எப்படி அந்த சிச்சுவேஷன்குள்ள வர்றாங்க? எப்படி இன்ட்ரோவர்ட் ஆயிடுறாங்க? அண்ட் ஃபைனலா இன்ட்ரோவர்ட்ன்னு ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ்லே இல்லங்கிறது என்னோட மேஜரான பாயிண்ட். அது எதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரோவர்ட்னா யாரு? நம்மளோட ஒப்பீனியன் படி, கூகுள் படி இன்ட்ரோவர்ட்னா மத்த பெருசா யார் கூடயுமே மிங்கிள் ஆகாம, தனியா இருக்க இஷ்டப்படுறவங்க. ஒரு குரூப் இல்லாம, காலேஜுக்கு தனியா போறது, சாப்பிடும்போது தனியா இருக்கிறது, ஒரு ஃபங்ஷனுக்கு போனாலும் தனியா இருக்கிறது, எப்பயுமே தனிமையில இருக்கிறத விரும்புறது. ஒரு பார்ட்டியா இருந்தா கூட, ஒரு பெரிய பெரிய விஷயமா இருந்தா கூட அவங்கள அவங்களே ஒதுக்கி தனியா வச்சுப்பாங்க. பெருசா அந்த மூவி, பார்ட்டி அதெல்லாம் எதுக்குமே போமாட்டாங்க. தனியா அவங்க ரூம்குள்ளேயே இருப்பாங்க. ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மூவி அது இதுன்னு அவங்க ரூம்குள்ளேயே செட்டில் ஆகுறவங்க. அவங்க அவங்களோட கம்பெனியை என்ஜாய் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்னெல்லாம் சொல்லுவோம்ல, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா அப்படியே ஊர் ஊரா சுற்றி ட்ரிப்பெல்லாம் போயிட்டு பார்ட்டி பண்ணி 10 பேர் கூட பேசினா அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். பட் வேற இன்ட்ரோவர்ட்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்களுக்கு ரூம்குள்ளே தனியாக கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டார்க் பண்ணிவிட்டு ஃபேனை ஹையில் வச்சுட்டு ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு சாப்பிட்டு அப்படியே படுத்து தூங்குறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட் அண்ட் ஆம்பிவர்ட்டுக்கு வெளியே போகிறது பேசுகிறதா கூட அந்த மாதிரி விஷயத்தில் ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பர்சன் தான் நம்ம இன்ட்ரோவர்ட்னு கூப்பிடுறோம். அண்ட் நான் எதுக்கு இன்ட்ரோவர்ட்னோட எக்ஸிஸ்டன்ஸில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப்பில் யாராச்சும் ஒரு இன்ட்ரோவர்ட் இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்டா, ரிலேட்டிவ்ஸாக யாராவது இருக்கலாம். இல்லை நீங்களே கூட இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் எப்பயுமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்களா? எல்லார் கூடயுமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்களா? இல்லை. செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன் இன்ட்ரோவர்ட்டுக்கு பதிலாக. இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. பட் அதே அந்த இன்ட்ரோவர்ட் பர்சனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னு ஒருத்தங்க இருப்பாங்க பாருங்களேன். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பாவாக இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்க கூட செம்மையாக பேசுவாங்க. டேய் நீ நானா இவ்வளோ பேசுகிறேங்கிற அளவுக்கு அவ்வளோ பேசுவாங்க, அவ்வளோ ஓப்பனாக அப்பாவாங்க, அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க. பட் நம்மளோட மைண்ட் செட் என்ன, நம்ம கூட அவங்க பேசல. ஸோ அவங்க இன்ட்ரோவர்ட், அவங்க லைஃபை இப்படி தான் என்ஜாயே பண்ண மாட்டாங்க, பார்ட்டியே பண்ண மாட்டாங்க. வாட் அ போரிங் லைஃப்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நானும் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். ஐ மீன் லைக் செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எடுக்கிற பர்சன். நான் அவ்வளோவா இன்னொருத்தங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை குரூப்பில் போயிட்டு ஒரு 10 பேர் இருக்கும்போது பேசுறது, அதெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். லைக் தனியாக யாராச்சும் என் கூட உட்காந்து பேசுகிறாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணாலும் பேசுவேன். ஆனால் 10 பேர் இருக்காங்கன்னா எனக்கு பேச தோணாது. 10 பேர் கூட பார்ட்டி பண்ணணும், வா பப்புக்கு போகலாம், கிளப்புக்கு போகலாம் எனக்கு போக தோணாது. இதே வா உட்காந்து ஒரு சின்ன படம் பார்க்கலாம், சாப்பிட போகலாம், ஒரு 2 பேர் 3 பேர் மேக்ஸிமம் அவ்வளோதான். அதை தாண்டி எனக்கு பிடிக்காது. இல்லாட்டி எனக்கு தனியாக இருக்கவும் பிடிக்கும். ஐ என்ஜாய் மை ஓன் கம்பெனி. ஒரு 2, 3 பேர் குரூப் கூட போகவும் பிடிக்கும். தனியா இருக்கவும் பிடிக்கும். எனக்கு யாராச்சும் க்ளோஸ் ஆனாங்க, என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்தாங்கன்னா, அவங்க கூட அவ்வளோ பேசுவேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா. அவ கூட கேட்கும்போதே ஷி வில் பி லைக், "நீ இன்ட்ரோவர்ட்டா? நீ இவ்ளோ பேசுறியேம்பாங்க." செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன். எனக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும், எனக்கு எங்கே சேஃபாக ஃபீல் ஆகுது, எங்கே ஹாப்பியாக ஃபீல் ஆகுதோ அங்கே மட்டும்தான் நான் ஓப்பன் அப் ஆவேன். அங்கே மட்டும்தான் நான் நானாக இருப்பேன். மற்ற இடத்துலலாம் மோஸ்ட்லி நடிப்பேன். எனக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும். பட் ஸ்டில் நான் சைலண்டாக இருப்பேன். எனக்கு அந்த விஷயம் பண்ண பிடிக்காது. பட் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். பட் க்ளோஸ் பீப்புள் கூட ஃபுல் உல்ட்டாவாக இருக்கும். நான் நானாக இருக்கிறது ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டுன்னு ஒரு நேம் டேக்கோட இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அபவுட் கம்ஃபர்ட் ஜோன். ஒருத்தங்க உங்க கூட க்ளோஸ் ஆகிட்டு அவன் என் கூட பேசவே மாட்டேங்கிறான், அவன் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கானாலாம் ப்ளேம் பண்ண போகாதீங்க. ஒவ்வொருத்தங்க லைஃப் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக என்னோட குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன். அப்போ அவங்களாம் ஃபுல் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் பப்புன்னு போகிறவங்க, குடிக்கிறவங்க, அந்த மாதிரி பீப்புள். அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ எப்படி ஹாப்பியாக இருக்க? நீ ஏன் லைஃப் என்ஜாயே பண்ண மாட்டேங்கிற? உன் லைஃப் எவ்வளோ போரிங் இல்லைன்னாங்க. எனக்கு தெரியல அவங்களுக்கு எப்படி அத புரிய வைக்கிறது. தனியா என் ரூம்குள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஜாலியா தான் இருக்கும். ஆனா நான் வெளிய போய் சுத்துறதும் எனக்கு ஜாலியா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதும் ஜாலியா தான் இருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் குடுக்குற ஆளா? எனக்கு பிடிச்ச ஆளா? அது மேல டிபெண்ட் ஆகும். ரேண்டமா ஒரு 4 பேர கூட்டிட்டு வந்து ஹாப்பியாலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு பிடிச்ச ஒரு பெர்சனா இருந்தா மட்டும் தான் என்னால அவங்க கூட ஹாப்பியா இருக்க முடியும். இப்போ ஒரு இன்ட்ரோவர்ட் ஃப்ரெண்ட் கூட நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா அண்டர்ஸ்டாண்ட் தெம். அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் குடுங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் ஆனாங்கன்னா, அவங்க இன்னும் உங்க கூட க்ளோஸ் ஆகலன்னு அர்த்தம். அவங்க இன்னும் ஓப்பன் அப் ஆகல. அவங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கல. ஒரு சேஃப் ஃபீல் ஆகல. ஒரு கம்ஃபர்ட்னஸ் கிடைக்கல. ஏன் நீ இப்படி இருக்க? ஏன் நீ வெளிய வர மாட்டேங்கிற? ஏன் நீ பேச மாட்டேங்கிற? இதெல்லாம் விட்டுட்டு மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபிள். மேக் தம் ஃபீல் ஹாப்பி. சிம்பிளா அவங்க கூட உட்காந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
லைக் பொறுமையா அவங்களோட கேஷுவல் திங்ஸா இருக்கட்டும், ஏதாச்சும் பர்சனல் திங்ஸா இருக்கட்டும், ஒன்னொன்னா கேளுங்க, பேசுங்க, அவங்க கூட மிங்கிள் ஆக ட்ரை பண்ணுங்க. சடனா ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, "ஏய் வா சுத்த போலாம்" அப்படியெல்லாம் இல்ல. மேக் தெம் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒரு டீ குடிக்க போங்க, இல்ல ஒரு சின்ன சின்னதா மூவி பாருங்க, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பத்தி பேசுங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உங்க கூட க்ளோஸ் ஆக ஆக அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப் ஃபீலெல்லாம் வரும். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல மூவ் பண்ண போங்க. உடனே ரஷ் பண்ணிடாதீங்க. என்னைய யாராச்சும் அப்படியெல்லாம் ரஷ் பண்ணாங்கன்னா, அவங்கள அப்படியே எடுத்து தூக்கி போட்டுருவேன். சத்தியமா நான் அதான் பண்ணுவேன். ஸோ டோன்ட் ரஷ் எனிவன். அவங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எல்லாம் குடுத்துட்டு, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமா, அவங்கள வெளிய கூட்டிட்டு போறதா இருக்கட்டும், பார்ட்டி பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணுங்க. அவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஐ மீன் லைக் நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். பட் எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிற வரைக்கும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இட்ஸ் அபவுட் கம்ஃபர்ட் ஜோன். இட்ஸ் அபவுட் செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இன்ட்ரோவர்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன்ல, எப்பயுமே தனியா இருக்க விரும்புறவங்க குரூப் கூடயே சேர மாட்டாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்களுக்கு பிடிச்சிருந்தா சேருவோம். எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தா சேருவோம். நீங்க கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி குடுங்க. அப்புறம் நாங்க யாருன்னு நாங்க காட்டுறோம். மோஸ்ட் நாட்டியஸ்ட் பீப்புளா இருக்கவங்க தாங்க இந்த செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன் பீப்புளா இருப்பாங்க. ஒரு தடவ அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் குடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஒரு லைஃப் அவங்க காட்டுவாங்க. கேட்காத ஒரு விஷயத்த பத்திலாம் அவங்க பேசுவாங்க. அவ்ளோ எக்ஸைட்டிங்கா இருக்கும். அந்த ஐஸ் பிரேக் பண்ணி அவங்க கூட க்ளோஸ் ஆகுறது. உங்க லைஃப்ல யாராச்சும் அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அப்புறமா அவுட்புட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உடனே ப்ரெஷர் பண்ணாதீங்க. பொறுமையா அவங்க கூட பேசுங்க. அந்த டே டு டே லைஃப் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுங்க. லைக் சின்ன சின்ன விஷயம் சாப்பாடா கூட அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க. ஹேங் ஆன் பண்ணுங்க. ஒரே நாள்ல அவங்க லவ் ஸ்டோரி சொல்லிடுவாங்க, அவங்க லைஃப் பத்தி சொல்லிடுவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. பிட்டு பிட்டா தான் வரும். எல்லா பிட்டையும் கேதர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு போங்க. அது ஒரு லெவலுக்கு போகும்போது ரொம்ப க்யூட்டா இருக்கும். கம்ப்ளீட்லி நீங்க ஒரு வேற ஆளா பார்ப்பீங்க. நான் ஒரு இன்ட்ரோவர்ட் செலக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எடுத்துக்கிற பர்சன். அதுக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னலாம் தெரியுமா? நீங்களும் நிறைய பஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அவங்க கூட பேசுற அளவு தைரியம் இருக்காது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கணும்னு தோணும். பட் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ண கூட தைரியம் இருக்காது. இதை விட மோசமா ஒவ்வொருத்தங்க மெசேஜ் அண்ட் கால் பண்ண கூட தயங்குவாங்க. ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். அதை மாத்தி வேற ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை போய் அண்ணா நான் இது ஆர்டர் பண்ணல, நான் வேற ஆர்டர் பண்ணேன்னு சொல்ல கூட நமக்கு தைரியம் இருக்காது. நம்மளோட டேபிள் க்ளீன் பண்ணாம இருப்பாங்க. க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல கூட நமக்கு தைரியம் இருக்காது. சாப்பாடு கெட்டு போயிருக்கும். அவங்களை கூப்பிட்டு இது கெட்டு போயிருக்குன்னு சொல்றத கூட நமக்கு தைரியம் இருக்காது. எதுனா சொல்லிடுவாங்களோ அது இதுன்னு. பப்ளிக்ல வாயே திறக்க மாட்டோம். ஏன்னா அவங்க ஏதாச்சும் ரிட்டர்ன் சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஹர்ட் ஆகும்னு எல்லாம். ஒரு குரூப்பா இருக்கும்போது பேசணும்னு தோணாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய தயங்குவோம். இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு மாலுக்கா எதுக்காச்சும் ஒண்ணுக்கு போறோம். ஒரு சின்ன பார்கெயின் பண்ணணும். லைக் மால்ல பண்ண முடியாது. ஐம் சாரி. ஏதாச்சும் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்றோம். அங்க பார்கெயின் பண்ணணும்னா நம்ம டைரக்ட்டா பண்ண முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஒரு மாதிரி நர்வஸா இருப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்கன்னா அவங்க மேல டிபெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு பஸ் டிக்கெட் எடுக்கிறது கூட அவங்க டிக்கெட் கொடுக்கணும். அண்ணா எனக்கு டிக்கெட் கொடுங்க சத்தமா பேசக்கூட நம்மளுக்கு முடியாது. ரொம்ப தயங்குவோம். அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் மைண்ட்லேயே. அண்ணா எனக்கு டிக்கெட் கொடுங்க, அண்ணா எனக்கு டிக்கெட் கொடுங்க. ஒரு 20 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் தைரியமா வாயிலேருந்து வெளியே வரும். அதுக்கும் ஃபுல்லாக ஹார்ட் பீட் எல்லாம் ரைஸ் ஆகி ஸ்வெட் ஆகி அது சொன்னதுக்கு அப்புறமா ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் வருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் ஓவர் கம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டேன். ஏன்னா நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. எனக்கு ஸ்பீக் பண்றதுக்கு வேற பர்சனே இல்ல. ஸோ நான் மோஸ்ட்லி தனியா தான் சுத்திக்கிட்டு இருப்பேன் ஆஸ் ஐ செட். அந்த டைம்ல எல்லாம் நானே தான் பேச வேண்டியது இருக்கும். நானே தான் கேட்க வேண்டியது இருக்கும். ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒண்ணு தைரியமா பேசினாலோ, இல்ல சத்தம் போட்டு கேட்டாலும், யாருமே உங்கள ஞாபகம் வச்சுக்க போறதில்ல. நம்மளுக்கு என்ன ஒரு கூச்சம் வரும்னா, யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு ஹர்ட் ஆயிடும். மத்தவங்க சிரிச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் விஷயம் மைண்ட்ல இருக்கும். யாராச்சும் சிரிச்சுருவாங்கிற விஷயத்த மைண்ட்ல தூக்கி போடுங்க. சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டுரும். டோன்ட் ரெக்ரெட். ஏதாச்சும் ஒன்று விஷயம் பண்ணணும்னு இருந்துச்சு, சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, அதை அப்பயே முடிச்சிருங்க. சொல்லி லைக் மனசுல தோணி தோணி ஒரு 30 செகண்ட் ஆகுறதுக்குள்ள விஷயத்த பண்ணி முடிச்சிருங்க. இல்லை சொல்லி முடிச்சிருங்க. ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப யோசிக்க போறோம்னா, சத்தியமா இந்த ஜென்மத்தில் நம்ம சொல்ல போறதில்ல, பண்ண போறதில்ல. என்னென்ன தோணுதோ பட்டு பட்டு 4 தடவை சொல்லி பாருங்க, பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எவன் பார்த்தா எனக்கு என்ன, எவன் கேட்டுக்கிட்டா எனக்கு என்னங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கான முக்கியமான காரணம், உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா ஒரு 30 செகண்ட்ல அதை முடிச்சிருங்க. டன். சொல்லணும்னு தோணுச்சுன்னா மூஞ்சில அடிச்ச மாதிரி 30 செகண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஆனா சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஓவர் திங்க் பண்ற ட்ராமாலாம் வேண்டாம். சொல்லிட்டு அதுக்காக டைரக்டா நெகட்டிவாலாம் சொல்லிடாதீங்க. வேற மாதிரி ஒரு மாடுலேஷன்ல வேற மாதிரி ஒரு சென்டென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு சொல்ல தோணுற விஷயத்த டைரக்டா சொல்லுங்க. இதெல்லாம் கேட்கணுமோ டைரக்டா கேளுங்க. ஹோட்டல்ல போயிட்டு லூப்ல அது மைண்ட்ல யோசிச்சுட்டு இருக்காம சடனா ஆர்டர் பண்ணிட்டு விட்டுருங்க. ரிக்ரெட் பண்ணாதீங்க. அது இன்னும் உங்கள ரூம்குள்ள உட்கார வச்சிரும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண போனீங்கன்னா
கொஞ்சம் ஓப்பன் அப் ஆவீங்க. கொஞ்சம் தைரியமாவாச்சும் வரும். ஏன்னா லைஃப்ப நம்ம தனியா தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். வேற ஆப்ஷன் இல்ல. எப்பயுமே இன்னொருத்தவங்க வந்து நமக்காக ஃபுட் ஆர்டர் பண்றதோ, டிக்கெட் எடுத்து குடுக்குறதோ, நம்மளுக்காக பேசுறதோ பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு நாம தான். நமக்கு வேற வழியே இல்ல. பேசி தான் ஆகணும். ஸோ ஒரே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு 5 தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. மைண்ட்ல தோணுத 30 செகண்டுக்குள்ள சொல்லிடுங்க. 30 செகண்டுக்குள்ள ஆர்டர் பண்ணிடுங்க. அப்புறம் வர சேஞ்சஸ என்கிட்ட சொல்லுங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் எல்லா வீடியோ லாஸ்ட்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க. யூ ஆர் நாட் கோனா லூஸ் எனிதிங். பை.